ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு கிரேவி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் பச்சைப்பயிறு 1 hour ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, ஒரு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி, இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகு, வெங்காயம் கலர் கொஞ்சம் லைட்டாக டர்ன் ஆனோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்ந்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகா, பே லீஃப் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி ஸ்மாஷ் ஆகி வரட்டும். இப்போது நம்மளோட பேஸ்ட்டை, வெங்காய தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வெங்காய தக்காளி கூட ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஏற்கனவே போட்டாச்சு, பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காய தக்காளி அரைச்சது மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரை ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். பச்சைப்பயிறு, வெங்காய தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி ஒரு 4 whistles வச்சு இறக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 whistles வைக்க போகிறோம். 4 சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு திக் கிரேவியாக பச்சைப்பயிரும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பச்சைப்பயிறு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்.